வெல்கம் வெல்கம் டு ஸ்வாசா குரூப். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் வந்து நம்மளுக்கு சூப்பர்பான ட்ரீம் கேக்கும் ட்ரெஸ்டிஷஸும் எப்படி பண்றது அப்படின்ட்டு பிரியா மேம் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்க. ஸோ எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றோம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ பை தென் நீங்க இன்னைக்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பேப்பர் பென் ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ இன் பிட்வீன் ஏதாச்சும் டவுட் இருந்தா மேம் கிட்ட கேளுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட செஷன்ல வந்து ட்ரீம் கேக் அண்ட் ட்ரெஸ்லிஷஸ் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் இது இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது வந்து ட்ரெஸ்லிஷஸோட இது. நாளைக்கு வந்து ட்ரீம் கேக் வந்து எப்படி அசம்பிள் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ ட்ரீம் கேக் ட்ரெஸ்லிஷஸ் ரெண்டுத்தோட பேஸ்க்குமே வந்து ஸ்பாஞ்ச் கேக்குன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாஞ்ச் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபிளேவர்ஸோட டிஸ்கஷன் அப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து எக் ஸ்பாஞ்ச் தான் வந்து பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 4 லைக் ரொம்ப ஸ்மாலா இல்ல, மீடியம் எக்ஸ் வந்து 4 எக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்லி ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள எக்ஸ், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது மட்டும்தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். பாருங்க, 180ல செட் பண்ணிருக்கேன் டெம்பரேச்சர். லைக் 150க்கும் 200க்கும் நடுவுல செட் பண்ணிருக்கேன். இந்த மார்க்ல போத் ராட் பேக்கிங் வந்து எனேபிள் பண்ணிருக்கேன். தென் 20 மினிட்ஸ் டைம் வந்து ஆன் பண்ணிருக்கேன். ஸோ 20 மினிட்ஸ் தானே அப்படின்னு நீங்க வந்து கேஷுவலா இருக்காதீங்க. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஓடிஜி டு ஓடிஜி. 20 மினிட்ஸ்ன்றது சில பேருக்கு 25 மினிட்ஸும் ஆகலாம். சில பேருக்கு வந்து மேபி லைக் 17 மினிட்ஸ் 18 மினிட்ஸ்ல கூட வந்து ரெடி ஆயிருக்கும். நீங்க எப்பயுமே வந்து உடன் ஸ்கியூர் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கேக் பேக் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கறது. எது நம்ம நாளைக்கு பண்ண போறோமோ பிஃபோர் டேவே வந்து நம்மளோட ஸ்பஞ்சை வந்து ரெடி பண்ணி நல்லா கூல் பண்ணி வந்து வச்சிடணும். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்லிஷஸ் பண்ண போறதுனால இந்த ட்ரெஸ்லிஷஸை சர்வ் பண்றதுக்கு நிறைய மீடியம்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு டப் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் சர்விங் கப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 1 ஷாட் சர்விங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மினி வெர்ஷன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி டப் கான்செப்ட்லயும் அவைலபிளா இருக்கு. இது வந்து ரவுண்ட் டப், ரெக்டாங்குலர் டப்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ட்ரெஸ்லிஷஸை நீங்க எப்படி வேணாலும் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். லைக் இந்த டப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரி வந்து பிரைசிங் வரும். இதுல இன்னும் ஷேப்ஸும் வந்து இருக்கு. ஓவல் ஷேப் இருக்கு, ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு. நான் வந்து இந்த 2 ஷேப்ல தான் வந்து ரெகுலரா ப்ரிஃபர் பண்ணுவேன் என் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ நான் இந்த 2 ஷேப் தான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைபர் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா இதோட பேக்கிங் சார்ஜ்ன்றது ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரி வரும். மேபி நீங்க இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் போனீங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். லைக் ஒரு 4 ருபீஸ் 5 ருபீஸ் அந்த மாதிரி பட்ஜெட்லயே வந்து கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து லெஸ் தேன் தட் தான்.
இப்போ சில பேர் வந்து டின்னர் காம்ப்ளிமெண்ட்ஸ்ல லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டப்ல வந்து ஒரு அக்கேஷன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றப்போ நம்ம கிட்ட சிங்கிள் சர்விங்ல வந்து ட்ரெஸ்லிஷஸ் ட்ரீம் கேக் இதெல்லாம் கேட்பாங்க. சோ இது அப்படியே ஒருத்தவங்களுக்கு வச்சுட்டா நம்மளோட ஜாப் வந்து முடிஞ்சுது. சோ இந்த மாதிரி கேட்கும் போது நீங்க இந்த மாதிரி சிங்கிள் சர்விங்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம். சோ நான் உங்களுக்கு இந்த 4 ஷேப்லயுமே வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நீங்க லேயர் பண்ணுவோம், நீங்க எவ்வளவு போர் பண்ணுவீங்க, எப்படி அசெம்பிள் பண்ணுவீங்கன்றத நான் இந்த 4 மீடியம்லயுமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் மில்க் பாயில் பண்ணி சில் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா மில்க் இருக்கிற லிமிட் வரைக்கும் நான் கூல் பண்ணி வச்சிருக்கேன்றத. நீங்க பிஃபோர் டேவே பிஃபோர் லைக் 2 hours வந்து நீங்க மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு மில்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு சில் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ட்ரெஸ்லிஷஸோட ஃபிளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். சோ இப்ப இதுல நான் வந்து ஒரு 1/3 கப் ஆஃப் சில்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க செஞ்ச கேக் எத்தனை நாளைக்கு மேம் வச்சுக்கலாம்? 3 to 4 days நீங்க வச்சுக்கலாம். ஓகே. சோ இது நாளும் வந்து உங்களுக்கு நான் வந்து பவுல்ல அசெம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன். மோல்ட்ஸ்ல அசெம்பிள் பண்ணிருக்கேன். சில பேர் வந்து நாங்க வெளியே கொடுக்கல, நாங்க வீட்டுக்கு தான் வந்து பண்றோம் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல்னா அதோட லுக் நல்லா இருக்கும், உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ நான் வந்து கிளாஸ் பவுல் தான் யூஸ் பண்றேன். அண்ட் செகண்ட்லி கிளாஸ் பவுல் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து அந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகாது. சோ இது நான் வீட்டுக்கு பண்றோம்னா நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறத நான் ஜென்ரலா இருக்கிற ஒரு கிளாஸ் பவுல்ல வந்து பண்ணிக்காரேன். நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஏர்டைட் லிட் இருக்கு, நீங்க அதை வச்சு கூட வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல லிட் இல்லாம என்கிட்ட பவுல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க மேல ஜஸ்ட் அலுமினியம் ஃபாயில் வச்சு கூட வந்து நீங்க ரேப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து 1 லேயர் ஆஃப் கேக் வந்து நான் வைக்கிறேன். சோ இது மேல வந்து நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இதோட டெக்கரேஷன். சோ இத நீங்க
வீட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 days வந்து இது நல்லா இருக்கும் சோக் ஆனதுக்கு அப்புறமேல, நாட் மோர் தேன் 2 days.